இந்த ஏஞ்சல் நம்பர்ல பல விஷயம் சொல்றாங்க. 11, 11 வச்சீங்கன்னா, நீங்க எடுக்கிற காரியம்லாம் சக்சஸ் அப்படின்னு. 11 எங்கருந்து வந்தது? அதுவே ஜோசியத்துல வந்து உருட்டுனது தான். ஜோசியத்துல 11னா என்னங்க? அப்படின்னா, ஜோசியத்துல எல்லாருக்கும் தெரியும். 12 பாவம் இருக்கு. அதுல முதன்மையான பாவம் எதுன்னா 11ஆம் பாவம். பெஸ்ட். நீங்க லைஃப்ல எடுக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சக்சஸ் வேணும், ஜெயிக்கணும் அப்படின்னா 11. அதுதான் லாபஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 11ஆம் பாவத்துல அதிக கிரகம் வந்ததுன்னா, அதுக்கேத்த மாரி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி ஜோதிட விதியெல்லாம் இருக்கு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 11, 11 எழுதுறீங்க, பாருங்க அப்படின்னா, உங்க லைஃப் மேல எங்கேயோ போயிடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது 11, 11க்கு எந்த ஏஞ்சல் இருக்காங்க? அவங்க ஏஞ்சலோட பேர சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம்னா, அதெல்லாம் பதில் சொல்ல தெரியாது. சும்மா அடிச்சு விடுறது. 11க்கும் இதுவுக்கும் என்னங்க சம்மந்தம்? 11 ஜோசியத்துல நல்ல நம்பர். 11ஆம் பாவம். அது நம்பர்ன்னு சொல்ல முடியாது. 11ஆம் பாவம் வந்து நல்லது. ஆனா அத தான் இப்ப உருட்டிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த கையில இந்த நம்பர் எழுதி வைங்க. இந்த கலர் பேனால எழுதி வைங்க. அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. பரவால்ல. ஆனா உண்மையிலேயே அவங்கள பாராட்டணும். கையோட நிப்பாட்டிட்டாங்க. நாளைக்கு வந்து வேற யாராவது வந்து நெத்தியில எழுதணும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதையும் உட்கார்ந்து எழுதிட்டு நெறைய பேரு நம்பிட்டு இருக்காங்க.